ஐயா வணக்கம். வணக்கமுங்க. உங்க பேருங்க ஐயா? என் பேர் அந்தோணிசாமிங்க. வயதுங்க ஐயா? 67ங்க. தமிழர் கட்சி மாநாட்டுக்கு வந்திருக்கிறேனுங்க, சீமானு கட்சி மாநாட்டுக்கு. சரிங்க ஐயா, சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. இந்த வயதுலயும் நீங்க அண்ணனை ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? எங்கள் தலைவர் ராஜகோபுரத்தினுடைய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரகாரனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனுங்க. சரி. நானு 2009 சுத்தியருவாள் இருந்தனுங்க. சரிங்க. இனப்படுகொலை அப்போ மருதமலை ஸ்ரீ முருகன் கோயில்ல உண்டியல் வசூல் பண்ணும்போது கண்ணீரோட வசூல் பண்ணாங்க. சரி. இந்த தேசத்துக்கு ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு தலைவன் இல்லையே அப்படின்னு சுத்தியருவாள்ல பயணிச்சுனுங்க. சரி. சுத்தியருவாள்ல பயணிக்கும் போது என்னுடைய இளமையே போச்சுங்க. என்னுடைய இளமையே போச்சு. ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு தமிழன் அழிக்கப்படும் போது ஒரு நல்ல தலைவன் இல்லையே அப்படி. 2019-20 கொரோனா வந்ததுங்க. அப்பதான் என் பிள்ளைங்க இந்த போன் வாங்கி கொடுத்துச்சுங்க. அப்ப தள்ளும் போது பார்த்தா சீமான் பேச்சு வந்ததுங்க. அப்பதான் தெரிஞ்சது இந்த தமிழ்நாட்டுக்கு பொது உடைமை சிற்பி சீமான் தான், தமிழ் தேசியத்தினுடைய போராளி சீமான் தான் வந்ததுங்க. அப்பதான் நான், என் சம்சாரங்க, எங்க அம்மா, என் பையன் எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறோங்க. நான் ரெட்டலைக்கு போட்டுக்கிறனுங்க, சூரியனுக்கு போட்டுக்கிறனுங்க, சுத்தியர்வாளுக்கு போட்டுக்கிறனுங்க. நான் சுத்தியர்வாள்ல தொழிற்சங்கத்துல மாவட்ட தலைவர் வரைக்கும் இருந்தனுங்க. தமிழ்நாட்டுக்கு இனி தலைவன் ஒரே ஒரு தலைவன் தானுங்க, சீமான் தான். எங்கள் ஐயா சீமான் தான். சரி, ஓகே. சீமானுக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்றீங்க, மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. யாருங்க? தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு விஜய்ன்னு சொல்லிட்டு திரையுலகத்துல இருந்து வந்திருக்காரு. 2020 நான் கோட்டையை பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா, நான் அந்த கத்தின்னு ஒரு படம் வந்தது தெரியுங்களா? அது ஒரு 5-6 அண்ணன் பார்த்தனுங்க. கத்தி படம். விஜய் நல்ல நடிகருங்க, நல்ல நல்ல பண்பாளருங்க. ஆனா நாட்டை ஆள்றதுக்கு அவர் வேண்டாமுங்க. அவர் அப்படியே சினிமாவில் நடிச்சுட்டு அப்படியே நடிகர் நடிகைகளோட அப்படியே படம் பண்ணிட்டு போயிட்டா நல்லது. அரசியல் வேற எங்கேயோ, சினிமா வேற எங்கேயோ. நமக்கு வயசாயிருச்சுங்க. நான் என்னுடைய பாதையும் பயணம் கிட்ட இருக்குதுங்க. வருங்கால தலைமுறை பிள்ளைகள், பேர குழந்தைகள் நல்லா இருக்கணும். மண் வளம், மலை வளம், நீர் வளம், நில வளம் அனைத்தையும் காக்க வேணும்னா தமிழ் தேசியம் தான் வேணும். என் தேசம் தமிழ் தேசம், என் மொழி தாய்மொழி தமிழ், என் அரசியல் தமிழ் தேச அரசியலுங்க. அந்த அரசியலை வென்றெடுக்கிறதுக்கு, தமிழ் தேசியத்தையும் வென்றெடுக்க அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். மொழி காக்க, எங்கள் இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, நம் இன்னுயிரிந்த மாவீரர்களின் கல்லறை மீது உறுதியிட்டு நாம் சொல்லுவோம், தமிழர் வாழ்க, தமிழ் தேசியம் வாழ்க. நன்றிங்க. எண்ணங்கள் வாழ்த்துக. நன்றிங்க ஐயா. நன்றி.